ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். ஜூன் 14 இன்று வளர்பிறை அஷ்டமி. இரவில் நாம் தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரே ஒரு பொருளை நாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துவிட்டு நாம் நமது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி வந்தால் நம்மளுடைய ஆசைகள், அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். நாம் வளர்பிறை அஷ்டமி நாட்களில் எப்பொழுதெல்லாம் இந்த வளர்பிறை அஷ்டமியானது வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் பைரவரை மனதார நினைத்து கொண்டு பைரவருக்கான மந்திரங்களையும் நாம் கூறி அதற்கு பின்பு இந்த ஒரு பொருளையும் நாம் தூங்குவதற்கு முன்பு நமது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி வந்தால் அதிக அளவில் நமக்கு நன்மைகள் ஏற்படுமாம். அவ்வளவு சக்தி பைரவரின் இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பொருளை தூங்குவதற்கு முன்பு உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி பாருங்கள். அது என்ன பொருள், அதை நாம் எப்படி வைக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது காஞ்சி மகான் அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. இந்த பரிகாரத்தை செய்து எத்தனையோ நபர்கள் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கணக்கான அவர்கள் நினைத்த காரியங்களையும், அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்ததை நடத்தியும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு எளிய பரிகார முறைதான். எனவே எப்பொழுதெல்லாம் இந்த வளர்ப்பிறை அஷ்டமி வருகிறதோ அந்த நாட்களில் இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் தேய்பிறை அஷ்டமி நாட்களில் செய்யக்கூடாது. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நீங்கள் பைரவரையும் நினைத்து வழிபடக்கூடாது. அந்த ஒரு பைரவருக்குரிய அந்த பொருளை நாம் எப்படி தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டும் என்று முதலில் பார்த்து விடலாம். முதலில் நாம் கடைகளில் இருந்து இந்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு வர வேண்டும். மிளகு இருக்கிறது அல்லவா, பைரவருக்கு மிளகானது மிகவும் பிடிக்குமாம். மிளகு தீபத்தையும் நீங்கள் உங்களுடைய வீட்டு வளர்ப்பிறை அஷ்டமி நாட்களில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அப்படி மிளகு தீபம் இருக்கல்லவா, அதை நீங்கள் ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக மிளகு ஒரு 7 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அது மட்டுமல்லாமல் உள்ளங்கை அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிற துணி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மஞ்சள் நிற துணியில் இந்த 7 எண்ணிக்கையில் உள்ள மிளகை வைத்து அதனை ஒரு சிவப்பு நிற துணியால் கட்டி கொள்ளுங்கள். கட்டி அதனை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை அறையின் முன்பு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு இந்த மிளகு தீபத்தையும் நீங்கள் அதனுடன் ஏற்றி அதற்கு அப்புறமாக அந்த மிளகு மூட்டையை உங்களது வலது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து உங்களுடைய வேண்டுதல்கள், நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்துமே கேளுங்கள். உங்களுக்கு அது அப்படியே கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. எனவே பைரவரை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.